அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த துவா மரண நிகழ்ச்சியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டித் தந்த துஆக்கள் ஒவ்வொன்றையும் மனமிடுவதற்குண்டான பயிற்சியை நாம் எடுத்து வருகிறோம். அதில் இன்றைய தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கற்றுத்தந்த பிரார்த்தனைகளில் ஒரு பிரார்த்தனையாக, இரவில் தூக்கம் கலைந்து இரவில் ஒருவர் விழிப்பார் என்று சொன்னால் அப்போது அவர் பிரார்த்திப்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு பிரார்த்தனையை சொல்லித்தர்றாங்க. இந்த பிரார்த்தனைக்குண்டான சிறப்பையும் அல்லாஹுடைய தூதர் அவங்க சொல்கிறாங்க. புகாரியில் 1154வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யார் ஒருவர் தூக்கத்தில் விழித்து தூக்கத்திலிருந்து முழிப்பு வந்து இந்த துவாவை ஓதி, ஒரு துவாவை கற்றுத்தராங்க, இந்த துவாவை ஓதி பிறகு அவர் அல்லாஹ்விடத்தில் துவா செய்வார், பிரார்த்தனை செய்வார் என்று சொன்னால் உஸ்துஜீப லஹு, அது அந்த பிரார்த்தனை அவருக்கு ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த துவா ஓதிட்டு அவர் அல்லாஹ்விடத்தில் சில கோரிக்கைகளை பிரார்த்தனைகளை செய்வார் என்றால் உஸ்துஜீப லஹு, அவருக்கு அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும். ஃபயின் தவல்லஅ வஸல்லா, அவர் ஒழு செய்து தொழுது விடுவார் என்று சொன்னால் குபிலத் ஸலாத்துஹு, அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட்டுவிடும். இந்த துவாவை ஓதிட்டு அவர் வேறு ஏதாவது அல்லாஹ்விடத்தில் கோரிக்கைகளை பிரார்த்தனை செய்வார்னா அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த துவாவை ஓதிட்டு அவர் ஒழு செய்து தொழுது விடுவார் என்று சொன்னால் அந்த தொழுகை கண்டிப்பாக ஒப்புக்கொள்ளப்பட்டுவிடும், ஏற்றுக்கொள்ளப்பட்டுவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதரவங்க சொல்கிறாங்க. அப்போ நாம் செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனை இறைவனிடத்தில் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பையும், இந்த துவாவை ஓதிவிட்டு நாம் செய்யக்கூடிய நல்லமல் அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்கின்ற உத்தரவாதத்தையும் அல்லாஹுடைய தூதரவங்க நமக்கு தர்றாங்கன்னு சொன்னால் இதனுடைய சிறப்பை நாம் இதிலிருந்து விளங்கி கொள்ள முடிகிறது. அப்போ இரவில் நம்ம திடீர்னு முழிப்பு வருது, இரவில் விழிக்கக்கூடிய ஒரு நிலை வருது, இரவில் எழுந்து இந்த துவாவை ஓதி அல்லாஹ்விடத்தில் நாம் துவா செய்யும்போது அல்லது நம்முடைய அமல்களை செய்யும் பொழுது அல்லாஹ்விடத்தில் நிச்சயம் ஒப்புக்கொள்ளப்பட்ட அமலாக பிரார்த்தனையாக அது அமையும். அந்த வகையில் அல்லாஹுடைய தூதரவங்க கற்றுத்தந்த அந்த சிறப்பிற்குரிய இந்த துவாவை என்று நாம் பார்க்கலாம். முதல்ல ஆரம்பத்தில் அதற்குண்டான வாசகத்தினுடைய வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தங்களை பார்த்துட்டு அதற்கு பிறகு நாம் மரணமிட முயற்சி செய்யலாம். லா இலாஹா இல்லல்லாஹு, அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை. வஹ்தஹு, அவன் தனித்தவன். லா இலாஹா இல்லல்லாஹு, அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை. வஹ்தஹு, அவன் தனித்தவன். லா ஷரீக லஹு, அவனுக்கு இணை என்று யாரும் இல்லை. லா ஷரீக லஹு, அவனுக்கு இணை யாரும் இல்லை. லஹுல் முல்க் வலஹுல் ஹம்த், லஹுல் முல்க் வலஹுல் ஹம்த், அவனுக்கே ஆட்சி அதிகாரம் உரியது, அவனுக்கே எல்லா புகழும் உரியது. லஹுல் முல்க் வலஹுல் ஹம்த், அவனுக்கே ஆட்சி அதிகாரம் உரியது, அவனுக்கே எல்லா புகழும் உரியது. வஹுவ அலா குல்லி ஷையின் கதீர், அவன் அனைத்தின் மீதும் ஆற்றலுடையவன். வஹுவ அலா குல்லி ஷையின் கதீர், அவன் அனைத்தின் மீதும் ஆற்றலுடையவன். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹுவிற்கே. வ சுபஹான் அல்லாஹ், அல்லாஹ் தூயவன். வ சுபஹான் அல்லாஹ், அல்லாஹ் தூயவன். வ லா இலாஹ இல்லல்லாஹ், அவனை தவிர வேறு இறைவன் இல்லை. வல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன். வலா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லா, அல்லாஹுவின் உதவியை இன்றி பாவத்திலிருந்து விலகுவதோ நன்மை செய்யும் ஆற்றலோ இல்லை. வலா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லா, அல்லாஹுவின் உதவியின்றி பாவத்திலிருந்து விலகவோ நன்மை செய்யும் ஆற்றலோ இல்லை. இது இந்த துவாவுக்குண்டான பொருள். நம்ம அடுத்து வார்த்தைக்கு வார்த்தை மனனம் செய்ய முயற்சி செய்யலாம். நம்ம சொல்ல சொல்ல அந்த வார்த்தையை நீங்கள் திரும்ப சொல்லி பாருங்க. லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு, லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு, லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு, லா ஷரீக லஹு, லா ஷரீக லஹு, லா ஷரீக லஹு, லஹுல் முல்க் வலஹுல் ஹம்த், லஹுல் முல்க் வலஹுல் ஹம்த், லஹுல் முல்க் வலஹுல் ஹம்த். வஹுவ அலா குல்லி ஷையின் கதீர்,
வஹுவ அலா குல்லி ஷையின் கதீர். வஹுவ அலா குல்லி ஷையின் கதீர். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். வ சுப்ஹானல்லாஹ், வ சுப்ஹானல்லாஹ், வ சுப்ஹானல்லாஹ். வ லா இலாஹா இல்லல்லாஹ், வ லா இலாஹா இல்லல்லாஹ், வ லா இலாஹா இல்லல்லாஹ். வல்லாஹு அக்பர், வல்லாஹு அக்பர், வல்லாஹு அக்பர். வலா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லாஹ். வலா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லாஹ். வலா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லாஹ். இப்போ நம்ம கொஞ்சம் வார்த்தைகளை சேர்த்து சொல்லலாம், கடைசியில் மொத்தமாக பார்க்கலாம். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு, லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு, லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு, லஹுல் முல்க் வலஹுல் ஹம்த் வஹுவ அலா குல்லி ஷையின் கதீர். லஹுல் முல்க் வலஹுல் ஹம்த் வஹுவ அலா குல்லி ஷையின் கதீர். லஹுல் முல்க் வலஹுல் ஹம்த் வஹுவ அலா குல்லி ஷையின் கதீர். அல்ஹம்துலில்லாஹ் வ சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் வ சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் வ சுப்ஹானல்லாஹ். வ லா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், வ லா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், வ லா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். வலா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லாஹ். வலா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லாஹ். வலா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லாஹ். இப்போ சேர்த்து மொத்தமாக நம்ம பார்க்கலாம். இதை சொல்லிட்டு இந்த துவா ஓதிட்டு பிறகு அல்லாஹும் மகுஃபிர்லி, இந்த துவா ஓதிட்டு என்ன சொல்லணும்? அல்லாஹும் மகுஃபிர்லி, அல்லாஹும் மகுஃபிர்லி, இறைவா என்னை மன்னிப்பாயாக, எனக்கு மன்னிப்பளிப்பாயாக. இந்த மேலே சொன்ன துவா ஓதிட்டு அல்லாஹும் மகுஃபிர்லி என்று அந்த துவாவை கேட்கும்பொழுது அல்லாஹ் நமக்கு மன்னிப்பு வழங்குகிறான். மேலே உள்ள துவா ஓதிட்டு அல்லது இன்ன பிற நம்முடைய கோரிக்கைகள் பிரார்த்தனைகள் எதுவும் இருக்கும்னா அதை கேட்கும்போது அல்லாஹ் அதற்கு பதிலளிக்கிறான். மேலே உள்ள துவா ஓதிட்டு வேறு எதுவும் நல்ல அமல்கள் நாம் ஈடுபடுவோம்னு சொன்னால் அந்த அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதரவங்க சொல்கிறாங்க. இதை முழுவதுமாக நாம் ஒன்று சேர்த்து பார்த்துவிடலாம். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு, லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு, லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷையின் கதீர். லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷையின் கதீர். லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷையின் கதீர். அல்ஹம்துலில்லாஹ் வ சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி வ சுப்ஹானல்லாஹ். இப்படின்னு சொல்லலாம். அல்ஹம்துலில்லாஹ் வ சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் வ சுப்ஹானல்லாஹ். வ லா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், வ லா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், வ லா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். வ லா ஹவுல வ லா குவ்வத இல்லா பில்லாஹ், வ லா ஹவுல வ லா குவ்வத இல்லா பில்லாஹ். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு, லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷையின் கதீர். அல்ஹம்துலில்லாஹ் வ சுப்ஹானல்லாஹ் வ லா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், வ லா ஹவுல வ லா குவ்வத இல்லா பில்லாஹ். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு, லஹுல் முல்க் வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷையின் கதீர். அல்ஹம்துலில்லாஹ் வ சுப்ஹானல்லாஹ் வ லா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், வ லா ஹவுல வ லா குவ்வத இல்லா பில்லாஹ். இதை மனமிட்டு பிறகு இதை ஓதிவிட்டு அல்லாஹும் மகுஃபிர்லி,
இறைவா என்னை மன்னித்து விடு என்ற துவாவை கேட்கலாம். இன்ன பிற துவாவையும் கேட்கலாம். இப்போ நம்ம தூக்கத்தில் இருந்து எழுந்திருக்கிறோம். அந்த தூக்கத்தில் நமக்கு கெட்ட கனவுகள் வந்திருக்கு. தீய கனவுகள், கெட்ட கனவுகள் வருதுன்னு சொன்னால் அதற்கும் அல்லாஹ்வுடைய தூதரவங்க ஒரு துவா நமக்கு சொல்லித்தர்றாங்க. அந்த கனவுகளை குறித்து அல்லாஹ்வுடைய தூதரவங்க சொல்லக்கூடிய செய்தி புகாரியில் 6995வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அருய சாலிஹத்து மினல்லாஹ், நல்ல கனவுகள் என்பது அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருகிறது. வல் ஹுல்மு மினஷ் ஷைத்தான், கெட்ட கனவுகள், பொய்யான கனவுகள் என்பது அது ஷைத்தானிடமிருந்து வருகிறது. ஃபமன் ரஆ ஷையன் யக்ரஹு, யார் ஒருவர் தான் வெறுக்கிற ஒரு கனவை காண்பாரோ, நமக்கு விரும்பாத ஒரு கெட்ட கனவை யாரேனும் கண்டால், ஃபல் யன்ஃபிஸ் அன் ஷிமாலிஹி சலாசன், அவர் தனது இடதுபுறமாக திரும்பி 3 தடவை துப்பட்டும். இடதுபுறமாக திரும்பி தூண் 3 தடவை என்ன செய்யணும்? துப்பிட்டு பிறகு அவர் வல் யதஅவ்வத் மினஷ் ஷைத்தான், பிறகு அவர் ஷைத்தானிடம் விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடிக்கொள்ளட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதரவங்க சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அப்போ ஒரு கெட்ட கனவு, நம்ம விரும்பாத ஒரு கனவு நமக்கு வருதுன்னு சொன்னால் அதை நினைத்து குழம்பி புலம்பி அதையே நினச்சி மனம் வெதும்பி இந்த நிலைக்கெல்லாம் மார்க்கம் போக சொல்லலை. அது ஷைத்தானிடமிருந்து வருவது, அது ஒரு கெட்ட கனவு. அதை நீங்கள் உங்களுடைய இடதுபுறமாக திரும்பி அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்னு சொல்லி 3 தடவை துப்பிட்டு நீங்கள் உங்களுடைய நிலையை நீங்கள் கடந்து விடலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதரவங்க சொல்கிறாங்க. ஒருத்தவர் கெட்ட கனவு காண்பார் என்று சொன்னால் அவர் இடதுபுறமாக திரும்பி 3 முறை துப்பிவிட்டு பிறகு அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லி அந்த நிலையிலிருந்து அவர் விலகி விடலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதரவங்க சொல்கிறாங்க. மிக அழகான ஒரு வழிமுறை அல்லாஹ்வுடைய தூதரவங்க வழிகாட்டுறாங்க. அதை நினச்சி குழம்பிக்கிட்டுலாம் இருக்க வேண்டியதில்லை. அது ஷைத்தான்லேருந்து வர கனவு, அதை நீங்கள் பெருசாக பொறுப்படுத்த வேண்டியதில்லை. அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு படிச்சுட்டு போயிடுங்க, இறைவனிடத்தில் அதை பாதுகாப்பு தேடிவிட்டு நீங்கள் சென்று விடுங்கள் என்று அழகான ஒரு வழிமுறை அல்லாஹ்வுடைய தூதரவங்க சொல்லித்தராங்க. எனவே கெட்ட கனவு கண்டால் இடதுபுறமாக திரும்பி 3 தடவை துப்பிவிட்டு பிறகு அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்வது போதுமானது. இது அல்லாஹ்வுடைய தூதரவங்க கெட்ட கனவை காணும் பொழுது ஓதுவதற்கு என்ன செய்கிறாங்க? சொல்லித்தராங்க. இதை அப்படியான சந்தர்ப்பங்கள் நமக்கு ஏற்படும் சொன்னால் இந்த துவாவை அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்பதை நம்ம என்ன செய்யலாம்? ஓதிக்கொள்ளலாம். இன்றைய இந்த துவாவுடைய நிகழ்ச்சியை நம்ம நிறைவு செய்து கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் வேறொரு துவாவோடு சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.